ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினோட எவிக்ஷன் பற்றி சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை அந்த பொண்ணு டைட்டில் வின்னர் ஆகியிருந்தால் கூட இப்படி பேசியிருப்பாங்களான்னு தெரில. பட் ஆனால் அந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் கூட இது சொல்ல முடியாதுங்க. ஜனங்களால் வெளில போனாதாங்க அது எவிக்ஷன். அந்த பொண்ணு ஜனங்களாலாம் வெளில போகலங்க. ஜனங்க மனசில் எல்லார் மனசுலையும் ரொம்ப நிறைஞ்சி எல்லாரும் அந்த பொண்ணுக்காக என்ன சொல்கிறது, அந்த பொண்ணு ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு அந்த பொண்ணு வெளில போயிருக்குங்க. யாரோட திட்டையும் அந்த பொண்ணு வாங்கலைங்க. யாரோடைய என்ன சொல்கிறது, வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்க அந்த வன்மகுடன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில் போன அந்த பொண்ணு எல்லாருடைய வாழ்த்தையும் வாங்கிட்டு தாங்க போயிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படின்னு சொல்கிற இடத்துல அந்த பொண்ணு இது தோத்தது லாஜிக்கலாக தோத்துருக்கலாம். பட் ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு விதமாக ஒரு ஒரு மனசுக்குள்ளே ஒரு விஷயம் அப்படின்னா ஜனங்களோட எல்லார் மனசையும் அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு தான் போயிருக்கு. அப்படின்னா இதுக்கப்புறம் அங்கே யார் டைட்டில் வின்னர் ஆகினாலும் ரன்னர் ஆகினாலும் இந்த ஒரு ஸ்பேஸை யாராலையும் பிடிக்கவே முடியாது. அப்படின்னும் போது அந்த பொண்ணை 15 வீக்ஸ் நாமினேட் பண்ணி வெளியில் அமுச்சு சேனல் ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த பொண்ணுக்கு பண்ணியிருந்தாலும் அந்த பொண்ணை எப்படியாவது வெளியில் அனுப்பணும்னு நான் ஆல்ரெடி ஸ்கெட்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த ஸ்கெட்ச் நான் ஏன் போட்டேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு 2 நாள் முன்னாடி இருந்தே கமெண்ட்ஸில் வந்துச்சு, ஜாக்லின் பணம் பெட்டி எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அப்போதைக்கு லைவ்லையோ இல்லை அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸோ எதுவும் லீக் ஆகாத பட்சத்தில் இது முத்துக்குமரன் கூட தான் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி 50,000 எடுத்துகிட்டு முத்து வெளில போயிட்டாரு, போன சீசன்லேயும் நிறைய இது நடந்திருக்கு அப்படின்னும் போது அந்த மாதிரி ரூமர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அப்போ எனக்கு இருந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்படி எதுவுமே வரல. எல்லாருக்குமே இது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான், அந்த பொண்ணு எவிக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இந்த விஷயம் எப்படி லீக் ஆச்சு, ஒரு டாஸ்கே விற்கவே இல்லை, எபிசோடில் வரல, லைவில் வரல. இன்ஃபேக்ட் இது 2 நாள் முன்னாடி வந்துச்சு லைவில். இது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் லைவில் வரல. அப்போ லைவில் எப்படியும் ஒரு நாள் முன்னாடி எபிசோட் தான் லைவில் போடுவாங்கன்னு எனக்கும் தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் லைவில் பார்க்குறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரல, எபிசோடில் வரல. அப்போ சேனலுக்குள்ளே இருக்கிறவங்க யாரோ தானே அந்த 2 நாள் முன்னாடியே அந்த விஷயத்தை போட்டு, அதுவும் அந்த பொண்ணு வெறும்னே மிட்வீக் எவிக்ஷனில் வெளில போச்சுன்னு கூட சொல்ல, 4 லட்ச ரூபாவும் சம்திங் பணம் எடுத்துகிட்டு வெளில போச்சுன்ற மாதிரி ரூமர் கிளப்பி விட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக இது முன்னாடியே பிளான் போட்டு அதுக்கப்புறமா தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இது எவ்வளோ ஒரு அப்பட்டமான ஒரு கேவலமான விஷயமா இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை வெளில அனுப்புறதுக்கு நீ இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணணுமா சேனல், இல்லைனா பிபி டீம் பண்ணணுமா, இல்லை அங்கே யாரோட இன்ஃப்ளூயன்ஸோ சேனலில் இருக்குது அதனால தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அதாவது டாப் 5ல் கண்டிப்பாக ஜாக்லின் வரவே கூடாதுன்னு சிவகுமார் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இருக்கார் இல்லைங்களா, அவர் மாதிரி ஆளுங்களை யாரோ ஒருத்தங்க அவருன்னு நான் சொல்ல, வீட்டுக்குள்ளே அவருன்னு நம்மளுக்கு தெரியுது, பட் ஆனால் சேனலில் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி முத்துக்குப்பியாராக வேலை செய்கிற ஃபேட்மேன் வெளில எல்லார்கிட்டே சிவகுமார் கிட்ட, ரஞ்சித் கிட்டே எல்லார்கிட்டே சொல்லியிருப்பார், நான் இந்த வீட்டில் அவர் ஒரு வாரம் தான் இருந்துட்டு போனார் அந்த வீட்டில் இல்லைங்களா ஃபேட்மேனு. அப்போ நான் இந்த வீட்டை விட்டு வெளில போனதுலேருந்து திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் முத்துக்காக தான் நின்று இருக்கேன்னு அப்பட்டமாக எல்லா இடத்துலையும் ஒத்துக்கிட்டு, அப்புறம் அதுக்கு பேர் என்ன, இது சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பண்ணாலோ இல்லைனா வெளில போயிட்டு வந்த உள்ளேருந்து வெளில போயிட்டு வந்த எக்ஸ்-கண்டஸ்டன்ஸ் பண்ணாலும், அவங்களுக்கான ஃபேமிலி ஆடியன்ஸ் பண்ணாலோ, அப்போ அந்த ஃபேன்ஸ்குள்ளே அவங்க பண்ணாங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த ஃபேன் பேஸாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது. இவங்க ஃபேட்மேன் மாதிரி ஒரு ரிவ்யூவராக ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் ரிவ்யூவராக 7 சீசனாக இருக்கவர். அவர் எல்லாரோட எல்லா வின்னரையுமே ரிவ்யூ பண்ணியிருக்காரு. இல்லை அவர் ரிவ்யூ பண்ணவங்க தான் வின்னராக வந்திருக்காங்கன்னா அதை நல்லா தெரிஞ்சு ஜனங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு வேலை பண்ணார்னா அதுக்கு பேர் என்ன. அவர் ஒரு ப்ரொடியூசரும் கூட, ரிவ்யூவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு ப்ரொடியூசரும் கூட தான். அவரோட படம் எல்லாமும் வந்திருக்கு அப்படின்னும் போது பெருசாக ஃபேமஸ் ஆகலை அவர் படம். இது இப்படி இருந்தால் என்னத்தை சொல்கிறது, அதனால் பெருசாக ஃபேமஸ் ஆகலை, ஆனால் அவர் ப்ரொடியூசரும் தான். அப்படின்ற பட்சத்தில் இந்த டைட்டில் வின்னர் வாங்குறவங்களை வச்சு வருஷம் ஏதோ ஒரு படம் எடுக்கணும், இல்லை அவங்கள வச்சு ஏதோ ஒரு லாபம் சம்பாதிக்கணும், அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் முத்துவையும் டைட்டில் வின்னராக அவர் ட்ரை பண்ணாரோ, இல்லை முத்து வச்சுனா முத்துக்குமே ஹீரோ ஆகணும்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா. ஸோ அப்போ அதனால தான் முத்து சொல்கிறேன், நான் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முத்து அந்த வீட்டில் பாய்ஸ் கிட்ட எந்த பகையும் சம்பாதிக்கவே இல்லை, அதே மாதிரி தீபக்கும் பாய்ஸ் கிட்ட எந்த பகையும் சம்பாதிக்கவே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில்
பாய்ஸ்குள்ளே அவங்க சண்டையே போட்டுக்கலாம் அப்படின்னும் போது நீங்கள் கேர்ள்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த விளையாட்டை விளையாடி இருக்கீங்கன்னா இது ஒரு பட்சமாக தான் இந்த ஷோ போயிருக்குன்னா என்னோட ஸ்டார்டிங் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஃபெமினிசம் விஸ் மேல் செவனிசமாக கூட போக வாய்ப்பு இருக்குது, பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ் அப்படின்னும் போது நான் ஸ்டார்டிங்கே அப்படி சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அது சோஷியல் மீடியாவில் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும், கான்ட்ரவர்சி ஆகிடும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நடுவில் 50 நாள் ஆனோன்னு நீங்கள் கோடை எடுத்துட்டு இது வந்து இண்டிவிஜுவல் கேம்னு ஒன்று பண்ணீங்க. இண்டிவிஜுவல் கேம்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணாலும் பாய்ஸ் டீம் எல்லாம் இது எப்படி விளையாடினாங்கன்னா பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸாக தான் மைண்டுக்குள்ளே இதை விளையாடினாங்க. அதனால தான் டார்கெட்டட் எல்லா கேர்ள்ஸுமே தான் டார்கெட் பண்ணாங்க. அதுலேயும் முக்கியமாக ஜாக்லினை ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணாங்க. இது ஸ்டார்டிங்லேருந்தே பிக் பாஸ் ஷோவை லைவ்லேயும் 1 hour எபிசோட்லேயும் பார்த்தவங்களுக்கு, என்னோட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஜாக்லினை ஸ்டார்டிங்லேருந்தே பாய்ஸ் டீமும் டார்கெட் பண்ணாங்க, கேர்ள்ஸ் டீமும் டார்கெட் பண்ணாங்க, ஈவன் ஹோஸ்ட்டுமே டார்கெட் பண்ணாங்க. ஏன் பிக் பாஸ் டீமுமே வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டு இது வந்து ஸ்பெஷல் டாஸ்க்கு, ஸ்பை டாஸ்க்கு அப்படின்னு தீபக்கு ஒரு விஷயம் பண்ணால் அதனால் தீபக் அப்படி பண்ணார்னா தீபக் அண்ணாவா அதை பண்ணலை, ஏன்னா பிக் பாஸ் அதை கொடுத்தாரு அதனால பண்ணாங்க அப்படின்னு அந்த விஷயத்துக்கு ஒரு க்ளோஷர் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் அதே ஜாக்லின் வந்து அந்த ஸ்கூல் டாஸ்கில் பண்ணும்போது ஜாக்லினை ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு பிக் பாஸ் தான் கொடுத்தாரு அப்படின்னா அந்த மாரல் டீச்சரை மாரல் இல்லாத ஒரு டீச்சரை பண்ணுங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஏன்னா ஃபஸ்ட் டே அந்த மாரல் டீச்சர் டாஸ்க்கில் அவங்க சட்டிலாக தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தீபக் அட்டாக் பண்ணுறது, சத்யாவை அட்டாக் பண்ணுறதுன்னு இன்டெரக்டாக அதை வந்து கேமுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்கன்னும் போது பாய்ஸ் எல்லாம் எதிர்க்க நிற்கிறாங்க. அருண் நிற்கிறாரு, தீபக் நிற்கிறாரு, சத்யா நிற்கிறாரு, ஜாக்லினுக்கு எதிராக நிற்கிறாங்க. அப்படின்னா அந்த இடத்துல பிக் பாஸ் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதுனா எல்லாம் சொல்லி தான் ஜாக்லின் இந்த டாஸ்க்கை பண்ணாங்க. இல்லை இந்த டாஸ்க்கை இப்படி ஒரு ஸ்பையாக வந்து நான் தான் இதை பண்ண சொன்னேன் அப்படின்னு ஏன் பிக் பாஸ் அங்கே நிற்கலைன்னா இப்பயுமே ஜாக்லினுக்காக பிக் பாஸ் நிற்கலை அப்படிங்கிறத விடவும் இது வந்து ஒரு மேல் டாமினேட்டட் ஷோன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தாலுமே திருப்பி அதைத்தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு டிசர்விங் கண்டஸ்டண்ட்டை, அதுவும் அவங்க ஃபீமேலாக இருக்க ஒரே காரணத்துக்காக, இல்லைனா அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் கேம் ஆடிருக்காங்க. இப்போ ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ட் டைட்டில் வின்னர் ஆகணும்னா என்ன ஆகணும்? சேஃப் பிளே கண்டிப்பாக ஆடக்கூடாது இல்லையா? அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி எல்லார்கிட்டையும் இருக்கணும், அவங்க எல்லா விதத்துலையும் கேம் ஆடி இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அவங்க டிசர்விங் கண்டஸ்டன்ட்னா. இந்த இடத்துல நேற்று கூட மாக்காப்பா இன்டர்வியூவில் சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க சேஃப் பிளேயர்னு சொன்னால் அது முத்து தான் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஏன் முத்துவை சொன்னாங்க அப்படின்னா முத்து எல்லாருக்கும் விமர்சனம் வைப்பார், எல்லாரோட குறையும் எடுத்து சொல்வார். ஆனால் தன் மேலே வர விமர்சனத்தை அவரால் தாங்கிக்கவே முடியாது. முதல்ல அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார், அதுக்கப்புறம் அதை வந்து அந்த மிஸ்டேக்ஸை வந்து ஒத்துக்கவும் மாட்டார், ரியலைஸும் பண்ண மாட்டார். ஆனால் அவருக்கு டைட்டில் வின்னர் மட்டும் கிடச்சிடணும் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஷோவை கொண்டு போயிருக்காரு. அப்படின்னா இதை ஹோஸ்ட்டுமே சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு சின்ன வயசு தான், 26 வயசு தான் ஆகுது, இந்த வயசில் இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கிற சந்தோஷம் தான். பட் ஆனால் இதோட ஸ்டக் ஆகிடாதீங்க, இன்னும் கொஞ்சம் வந்து மற்றவங்களோட விஷயத்தையும் வந்து கிராப் பண்ண பாருங்கன்னா அந்த இடத்துக்கு சரின்னு சொன்னாலும் அவருக்கு இப்போ வரைக்குமே போன வாரம் முத்துக்கு பிஆர் இருக்குன்னு அன்ஷிதா உள்ளே வந்து சொல்லும் போது ஜாக்லினுக்கு பிஆர் இருக்கணும். அவங்க பின்னாடி சுனிதா கிட்ட பேசினாங்க. அவங்களுக்கு ஜாக்லின் மேலே இருக்க வன்மத்தை கொட்ட தான் சௌந்தர்யாவை ஹக் பண்ணி சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களே தவிர சௌந்தர்யாவுக்கு உண்மையான மனசோடலாம் அவங்க சப்போர்ட் பண்ணல. அவங்களுக்கு முத்து வரக்கூடாது, ஏன்னா விஷால் வந்துடணும்னா இப்போ சேனல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? முத்து வந்தாலும் அது சேனல் ஸ்ட்ராட்டஜி தான், விஷால் வந்தாலும் அது சேனல் ஸ்ட்ராட்டஜி தான்னா நீங்கள் ஜாக்லினுக்கு டைட்டில் வின்னர் கொடுக்க போகலன்னு டிசைட் பண்ணிட்டீங்க. ரன்னராக இருக்கிற அஃபிஷியல் ஓட்டிங்கில் ரன்னராக ஜாக்லின் தான் இருந்தாங்க, அன்அஃபிஷியலில் தான் சௌந்தர்யா இருக்காங்க. அஃபிஷியல் ஓட்டிங்கில் ரன்னராக வந்து ஜாக்லின் இருக்காங்க, இல்லை ஜாக்லினுக்கு போட்டியாக விஷால் வராங்க, இல்லை டாப் 3 ஒருவேளை சௌந்தர்யா செகண்ட் வந்தாலும் டாப் 3க்கு விஷாலாக ஜாக்லினான்னு வரும்போது ஜாக்லினை எப்படியாவது வெளில தள்ளினாதான் விஷால் அந்த இடத்துக்கு வர முடியும். அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து விஷாலை உள்ளே வைக்கணுன்னா வச்சுக்கோங்க, விஷாலுக்கு 5 லட்ச ரூபாய் பணப்பெட்டி கொடுக்கணுன்னா வச்சுக்கோங்க. விஷால் லவ் கண்டென்ட்டே பண்ணாலும் கேவலமாக ஒரு கண்டென்ட் பண்ணி டாப் 5ல் அவனை கொண்டு வரத்துக்கு நீங்கள் எல்லா ட்ரையும் பண்ணுவீங்கன்னா அதையும் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு டிசர்விங் கண்டஸ்டண்ட்டை வெளில அனுப்புறதுக்கு நீங்கள் இவ்வளோ கேவலமாக கேம் ஆடினீங்க அப்படின்னு தோணுது. அதுலேயே வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரை யாரையாச்சும் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நைட் டைமில் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, பகலில் பண்ணால் பிரச்சனை ஆகிடும் தெரியும், ஜனங்கள்கிட்ட பிரச்சனை வந்துடும், கான்ட்ரவர்சி ஆகிடும் அப்படின்னு. அப்போது அந்த மாதிரி தான் நீங்கள் இதை பண்ணி வச்சுருக்கீங்க. இதை வந்து நைட் டைமில் அந்த டாஸ்க்கை கொடுத்துருக்கீங்க. அதுவும் வந்து நான் இப்போ லைவில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் மஞ்சரி தீபக் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வராங்க அப்படின்னும் போது விஜய் சேதுபதி சார் பர்த்டே நினைக்கிறேன், அது ட்ரீட் மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் ஃபுல் மீல்ஸ், ஃபுல்லாக பிக் பாஸ் வீட்டில் ஃபுல் மீல்ஸ் வருது, எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுடுறாங்க. உட்காந்து சாப்பிட்டு ஜாக்லின்லாம் மஞ்சரி கிட்டலாம் ஜாக்லின் வந்து மஞ்சரி எப்போ வருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்து உள்ளே வந்தோடனே அவங்கள கட்டி பிடிச்சி அழுது எப்போ வருவேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படின்னும்போது அவ்வளோ வந்து அவங்களோட எமோஷன்ஸை கொட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு சப்போர்ட்டுன்னு அந்த வீட்டில் யாருமே கிடையாது. ஜெஃப்ரி சத்யாலாம் பேருக்கு சொன்னாலும் என் மஞ்சு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா, நாங்களாம் வரமாட்டோமா அப்படிலாம் ஜெஃப்ரி வந்தோடனே சொன்னாலும் ஜெஃப்ரி வெளில போய் என்ன பேசியிருக்காரு, உள்ள ஜாக்லின் பற்றி பின்னாடி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியுமே. விஷாலுக்கு தானே அவங்களாம் வந்து சொம்பு தூக்குவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தனக்கான உண்மையான சோலாக வந்து ஜாக்லின் வந்து மஞ்சரியை பார்க்குற பட்சத்தில் அவங்களுக்குள்ள ஒரு அழகான பாண்டிங் இருக்குன்னா முத்து
மஞ்சரியை விடவும் ஜாக்லின் மஞ்சரிக்கு ஒரு அழகான பாண்டிங் இருக்குன்னா அதுக்காக தான் வந்து ஜாக்லின் வெயிட் பண்ணுறாங்கன்னா அதை வந்தோடனே ஏன்னா இந்த டாஸ்க் விளையாட வேணாமான்னு முதல்லேருந்தே ஒரு குழப்பத்தில் ஜாக்லின் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா அதை மஞ்சரி கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து நம்புற பட்சத்தில் உள்ளே வந்துட்டு மஞ்சரி கிட்ட அழறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எமோஷன்ஸை கொட்டுறாங்க. அவங்களும் மஞ்சரியும் ஹோப் கொடுக்குறாங்க. மஞ்சரி நிறைய இடத்துல ஜாக்லின்கான ஒரு ஹிண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீ யோசின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களால ஓப்பனாக சொல்ல முடியாது, வெளி விஷயத்த உள்ளே சொல்ல முடியாது. ஆனால் தீபக் எல்லாத்தையும் கொட்டிட்டாரு. முத்துக்கிட்ட வந்து நீ தாண்டா டைட்டில் வின்னர் குமரா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கொட்டிட்டாரு. ஏன்னா தீபக் அண்ணா இல்லை, அதனால கொட்டிட்டாரு. அதே அண்ணா பாண்டிங்கை முத்து கிரியேட் பண்ணால் பரவாயில்ல, அதே ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை சத்யாவோ விஷாலோ ஜெஃப்ரியோ கிரியேட் பண்ணால் பரவாயில்ல, ஃபேவரட்டிசம் பண்ணால். ஆனால் ஜாக்லின் மட்டும் தொட்டாலும் தப்பு, உக்காந்தாலும் தப்பு, நின்னாலும் தப்பு, எழுந்தாலும் தப்புன்னா புரியல. ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு. முத்துக்குமரன் கேட்குறேன், நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு. தீபக் கேட்குறேன், நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு. தைரியமான ஆளாக இருந்தால் நீங்கள் எதிர்த்து நின்று அந்த விஷயத்தை பண்ணணுமே தவிர பின்னாடி பண்ணக்கூடாது. அப்போது விஷால் தான் தைரியமான ஆளாச்சு. இப்போ 5 லட்ச ரூபாய் எடுத்தார்ல, ரொம்ப ஸ்ட்ராங் தானே, சூப்பராக வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிட்டார்ல தான் 5 லட்ச ரூபாய் எடுக்கிறதுக்கு தைரியமான ஆளுன்னு. அப்போ தைரியமான ஆளாக இருக்க நீங்கள் தர்ஷிகா கிட்ட ஏன் ஸ்ட்ராங்காக நோ சொல்லி உங்களுக்கு அன்ஷிதா தான் பிடிச்சிருக்கா, அன்ஷிதா கூட போக வேண்டியது தானே? ஏன் தர்ஷிகா கிட்ட ஒரு ப்ளே பண்ணி அந்த பொண்ணு கேமை ஸ்பாயில் பண்ணிங்க? இல்லை அந்த பொண்ணு கேம் பிளேயில் ஜாக்லினை கொண்டு வந்து ஜாக்லின் கிட்டலாம் இது சொல்லாத, ஏன் சொன்னேன் அப்படின்னு ஜாக்லினை பற்றி பின்னாடி பேசியிருக்கீங்க. ஏன் விஷாலும் ஜெஃப்ரியும் சேர்ந்து ஜாக்லினை என்ன வீக்கெண்ட் எபிசோட்லேயே ஆகட்டும் இல்லைனா மார்னிங் ஆக்டிவிட்டிலாம் ஆகட்டும் எத்தனை இடத்துல ஜாக்லினை வந்து அந்த பாட்டு மூலிமா டவுன் பண்ணியிருப்பீங்க. சௌந்தர்யாவை தேவைப்பட்டால் ஜெஃப்ரி டவுன் பண்ணுவார், இல்லை சௌந்தர்யா கூட தேவைன்னா சேர்ந்துக்குவார். ஏன்னா வெளியில் போய் ஜெஃப்ரிக்கும் சான்ஸ் நிறைய வேணும்ல, அந்த பாட்டு பாடுற சான்ஸோ இல்லைனா அந்த ஆல்பம் க்ரியேட் பண்ணுற சான்ஸோ வேணும்னா சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக சோஷியல் மீடியாவில் யார் வந்து கொஞ்சம் ஃபேம் செலிபிரிட்டியாக இருக்காங்களோ அவங்க கூட தானே சேர்ந்துக்கணும். இதில் ஜாக்லின் வந்து விஜய் டிவியில் 4 வருஷமாக அவங்களுக்கான சான்ஸ் பெருசாக எதுவுமே இல்லையா. விஜய் டிவி நிறைய சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. 4 வருஷமாக 3 வருஷமாக அவங்க வேலையே இல்லாமல் இருந்தாங்கன்னு கூட சொல்கிறாங்க. அப்போ விஜய் டிவிக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பார்ஷியாலிட்டி ஜாக்லின் மேலே இருந்திருக்கு. அப்போது ஆனால் அந்த இடத்துல 20 வருஷம் விஜய் டிவி ப்ராடக்டாக இருக்க தீபக் மேலே ஒரு ஃபேவரட்டிசம் இருந்திருக்கு. அப்போது விஷால் என்டர்டெய்னர்னா விஷால் மேலே ஒரு ஃபேவரட்டிசம் இருந்திருக்கு. அருண் போன சீசன் அர்ச்சனாவோட லவர்னா ஆல்ரெடி அவரும் விஜய் டிவி ப்ராடக்ட்னா அவருக்கு ஒரு ஃபேவரட்டிசம் இருந்திருக்கு. ஜாக்லினோ விஜய் டிவி ப்ராடக்ட் தான், ஆனால் ஜாக்லினுக்கு ஒரு பார்ஷியாலிட்டி விஜய் டிவிக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இருந்திருக்குன்னா அது பிபி டீம் கூடவும் கண்டினியூ ஆயிருக்குன்னா இப்போ அது அந்த ஷோவில் அப்பட்டமாக தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் சேனல் கிட்ட வந்து யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டாப் 5ல் வந்து கூட ஜாக்லின் வரக்கூடாதுன்னா அப்போ மிட்வீக் எவிக்ஷனில் ஜாக்லினை தூக்கினா மட்டும்தான் அந்த விஷயம் நடக்கும்னா ஜனங்க ஓட்டிங் பிரகாரம் ஜாக்லினை தூக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்கில் அவங்களா தோத்தாங்கன்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க. சரி ஓகே, இது யதார்த்தமாக நடந்தால் ஓகே. அவங்களுக்கு அந்த டாஸ்க்கை வச்சு அந்த டாஸ்கில் அவங்க தோக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு என்ன ஜோசியமாங்க தெரியும்? ஜோசியமா தெரியும் நான் கேட்குறேன். அப்போது டாஸ்க்கே இன்னும் லைவில் வரல, எபிசோடில் வரல. அப்போ வந்து உங்களுக்கு 2 நாள் முன்னாடி மண்டேலேருந்தே இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி லீக் ஆகுது? எப்படி நீங்கள் இந்த ரூமரை கிளப்புறீங்க? அப்போ அந்த ரூமரை கிளப்பி அது உண்மையாக்க, அதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சொல்கிறது வேற, இவங்களே முன்னாடியே அதை கிரியேட் பண்ணி வச்சுட்டு இதை நடக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணுவோம், ஆனால் நடந்ததுக்கப்புறம் அது யதார்த்தமாக நடந்துச்சுன்னு சொல்லுவோன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? ஒரு பொண்ணை வந்து நீங்கள் தூக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்களா? இவ்வளோ மெனக்கெட்டிருக்கீங்களா? இதுதான் பிபி டீமோட சக்ஸஸா? இதுதான் இந்த சீசனோட ஒரு ஸ்ட்ராங்கான என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான எலிமினேஷன் கூட சொல்லலாம். எப்பவுமே ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், ஒரு ஸ்ட்ராங்கான எலிமினேஷன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கல்ல நீங்கள் அந்த பொண்ணை வெளில அனுப்புறதுக்கு. அப்போ வந்து இதில் அந்த பொண்ணு தோத்துதா ஜெயிச்சதா அப்படிங்கிறத விட அந்த பொண்ணு உங்களெல்லாம் தோக்கடிச்சிருக்கு. உங்களோட சுயரூபத்தையும் உங்களோட உண்மையான முகத்தையும் உள்ள அந்த பொண்ணு மேலே வன்மத்தை கொட்டின அந்த கண்டஸ்டன்ஸும் ஜாக்லின் வந்து ட்ராமா குயின், ஜாக்லின் வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் வச்சு தான் இந்த கேம்குள்ளே ஆடிட்டு இருக்காங்க. ஜாக்லின் அன்ஃபேராக தான் கேம் ஆடுறாங்க. ஜாக்லின் நடிகை, ஜாக்லின் நடிக்கிறாங்க. நம்ம கமெண்ட்ஸ்லையுமே நிறைய வந்திருக்கும். ஏன்னா நடிகை அன்ஷிதா தானே சொன்னாங்க. அவங்க நடிக்கிறாங்களா இல்லையான்னு ஆர்னவோட என்ன சொல்கிறது, ஆர்னவ் அன்ஷிதா அந்த ரிலேஷன் நம்ம பர்சனல் பற்றி ஜென்ரலாக பேசுறது கிடையாது. ஆர்னவ் எவிக்ட் ஆனதுக்கு 1000 பர்சனல் விஷயம் வெளில இருக்குது, ஏன்னா அவருக்கான நெகட்டிவ் ஷேட் வெளில இருக்குது. அன்ஷிதா அந்த நெகட்டிவ் ஷேடை மாற்றணும் தான் உள்ளே வந்தாங்க. வெளில போகும்போது கொஞ்சமாவது பாசிட்டிவ் ஷேடில் போனாங்க. இப்போ திருப்பி உள்ளே வந்து நெகட்டிவ் ஷேடை ஃபுல்லாக வாங்கி கட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் எப்படி போய் அவங்க அதை ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது அவங்க பிரச்சனை. அதை பாசிட்டிவாக கட்டணுன்றதுக்காக சௌந்தர்யாவுக்கு ஹக் கொடுத்து அந்த மாஸ்டர் பிளானை அவங்க போட்டாங்க. அதனால தான் நான் அன்ஷிதாவோட டபுள் கேம்னு ஒன்று போட்டிருப்பேன்.
ஏன்னா அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் வெளில இருக்கும்ல, ஏன்னா விஷால் கூட நடந்த கான்ட்ரவர்சியில். அப்போ அதை பாசிட்டிவாக மாற்றணும்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்கா, இல்லை நிறைய பிஆர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சௌந்தர்யா ஃபேன்ஸும் வந்து பிஆர் வச்சுருக்காங்களா வைக்கலையான்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கான ஒரு ஆர்கானிக் கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா வீட்டில் இருக்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க பாட்டி வரைக்கும் சௌந்தர்யாவை ரசிக்கிறாங்கன்னா அந்த பொண்ணோட யதார்த்தத்தை ரசிக்கிறாங்க. அப்போ ஜாக்லினை ரசிக்கிற ஒரு கூட்டம்னா ஜாக்லினோட ஹானஸ்டியும் தைரியத்தையும் அந்த பொண்ணோட அந்த பிரேவ்னஸையும் ஒரு 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 சிலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு 30+, 35+ இருக்க லேடிஸ்க்கு ஜாக்லின் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஆனால் சௌந்தர்யா ஒரு க்யூட்டான எக்ஸ்பிரஷனாக ஒரு யதார்த்தமான ஒரு பொண்ணு இருக்குது அந்த வீட்டில் அப்படின்ற போது அந்த கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. இதில் ஜாக்லின் சௌந்தர்யா அப்படிங்கிறத விட்டுடுவோம். அன்ஷிதா அப்படின்னு ஒரு பொண்ணு வர பட்சத்தில் அந்த பொண்ணு ப்ளஸ் மைனஸ்ன்னு கலந்து ஒரு விஷயத்தை பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல ஜாக்லின்கோ பிஆர் இருக்குன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தானே உள்ளே வந்தீங்க அன்ஷிதா. ஆனால் ஓப்பனாக சொன்னது முத்துவை கார்னர் பண்ணிங்க, ஆனால் சைலண்ட்டாக ஜாக்லினை போய் பின்னாடி காலி பண்ணிட்டீங்க. இப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம், அந்த பொண்ணு அந்த வீட்டில் வந்துடக்கூடாதுன்றது தானே உங்கள் பிரச்சனை. டாப் 5ல் வரக்கூடாதுன்னு உள்ளேயும் டிசைட் பண்ணுவீங்க, வெளில சேனலும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பிளான் போடுவாங்க. இது 4 நாள் முன்னாடி இருந்தே உங்களுக்கு ஒரு விஷயமா நீங்கள் லீக் பண்ணிடுவீங்க. இதில் தீபக் உள்ள வந்து அவரோட கேப்டன்சி தான் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து என்ன சொல்கிறது, பிக் பாஸ் சொன்னதாகட்டும், ஃபாதர் ஆஃப் த கிச்சன்னு பிக் பாஸ் சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து இத்தனை சீசனில் இந்த கேப்டன்சி தான் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து பிக் பாஸே சொன்னோடனே முத்து ஒரு சீன் போட்டார்ல தீபக் எலிமினேஷனில். என்ன சீன் போட்டார், அது வின்னிங் கூட அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டேன் அப்படியே ஃபேட்மேன் கிட்டலாம் அழுதுட்டு சீன் போட்டு நம்மளே ஏமாற்றுவார். அன்றைக்கி நைட்டு சாப்பிடாம இல்லை தீபக் அண்ணன் படுத்த இடத்துலையே படுத்துக்கிட்டு அப்படியே ஒரு சீன் போடுவார்ல முத்து. ஓகேங்களா, அப்போ என்ன சொல்லுவார், எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு. சரி ஓகே, அது உங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவ், ஜெயிச்சிட்டாரு பிக் பாஸே கொடுத்து. ஏன்னா ஆம்பளை கிரெடிட் கொடுத்துக்குவீங்க நீங்கள் தான். ஒரு பொண்ணு கொடுக்கணுன்னா தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்பவுமே ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா அவங்களுக்கான ஈகோ இடிக்கும், இல்லை நான் உன்னை விட பெட்டருன்ற ஒரு காம்படிஷன் அந்த மைண்ட் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பொசிசிவ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. அதையும் மீறி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை அந்த ஒரு மெச்சூரிட்டியோ அவங்களுக்குள்ளே இருக்கணும். அப்படின்னும் போது ஆம்பளைங்க வந்து பொண்ணுங்களை மட்டம் தட்ட 2 ஆம்பளைங்க சேர்ந்துக்குவீங்க தானே. அப்படி தானே நீங்கள் வந்து தீபக் அண்ணாக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க, தீபக் அண்ணா வந்து அந்த யாருமே குட்டுன்னு அவர்கிட்ட ஒரு குட்டு கூட வாங்க முடியாது பிக் பாஸ் கிட்ட. அவர் வந்து எங்கள் அண்ணனை பாராட்டிட்டார், எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டார், ஃபாதர் ஆஃப் த கிச்சன் சொன்னார். என்ன சமைக்கிறது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா ஆம்பளைங்களுக்கு அப்படின்னா ஓகே, பெரிய விஷயமாவே இருக்கட்டும். அப்போ இந்த இடத்துல சாதிச்ச அந்த பொண்ணு பண்ணது பெரிய விஷயமா சின்ன விஷயமா, இது உங்ககிட்டே நான் அந்த கேள்வி கேட்குறேன். அப்போது மக்களோட ஓட்டிங்கில் வெளில போன தீபக் பெரியவரா, இதில் மக்களுக்கு 15 வாரம் மக்களை சந்திச்சு ஒரு வாரம் கூட என்ன சொல்கிறது நாமினேஷனில் வரக்கூடாதுன்னு சேஃப் கேம் ஆடின தீபக் பெரியவரா, தீபக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டா, டிசர்விங் கண்டஸ்டண்ட்டா அப்படிங்கிற பட்சத்தில் அவர் டிசர்விங்கோ ஸ்ட்ராங்கோ இல்லை சேஃபோ ஏதோ ஒன்று பண்ணட்டும். ஆனால் அவரை விடவும் அந்த இடத்துல சாதிச்சது மஞ்சரியும் நான் வந்து இந்த லிஸ்ட்டில் வச்சுக்குவேன், ஜாக்லினையும் இந்த லிஸ்ட்டில் வச்சுக்குவேன்னா மஞ்சரியை வெளிலான் போதே நான் அன்ஃபேர்னு சொல்லி இந்த ரிவ்யூ ஸ்டாப் பண்ணலான்னு யோசிச்சா, இப்போது ஜாக்லினையும் வெளில நீங்கள் இப்படி ஒரு அன்ஃபேரில் அனுப்புவீங்கன்னா அதாவது மக்கள் ஓட்டு இல்லை, ஜனங்களுக்கு வந்து அவங்க ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக வந்தாங்க, ஜனங்களுக்கு வந்து அவங்க மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் பத்தலைன்னு சொல்லலாம். ஜாக்லின் ஃபுல்லாக மக்கள் மனசில் இருக்காங்க. நிறைய இடத்துல ஜாக்லின்கான ஆர்கானிக் ஃபேன்ஸ் நம்ம சின்ன சேனல்லே நீங்கள் பார்க்க முடியும், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க வந்து டைட்டில் வின்னர் ஆகிறத விடவும் இப்போ அவங்க ஜனங்க கிட்ட ரீச் ஆன விதம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் ஒரு ஹிஸ்ட்ரி. அப்படின்னா நீங்கள் 15 வீக் நாமினேஷனில் வந்த ஒரு பொண்ணை டாப் 5க்கு கொண்டு போய் ஃபினாலேயில் டாப் 3க்கு கொண்டு போய் ஃபினாலேயில் நிற்க வைக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறோம், ஸ்டேஜுக்கு வந்துச்சு, டாப் 3 வந்துச்சு, இல்லை ரன்னர் ஆயிடுச்சு அப்படின்னா. ஆனால் எவிக்ட் ஆயிடுச்சுன்னா நாமினேஷனில் வந்தாங்க, ஆனால் நாங்கள் லாஸ்ட் வீக் எவிக்ட் பண்ணிட்டோம். ஸோ அது ஹிஸ்ட்ரிக்குள்ளே வராது. அந்த ஒரு ஹிஸ்ட்ரி அந்த பொண்ணு கிரியேட்லாம் பண்ணலை. ஏன்னா நாங்கள் தான் அதை பிரேக் பண்ணிட்டோமே, அதுவும் பிளான் பண்ணி பிரேக் பண்ணோமே, அதுவும் நடுராத்திரியில் டாஸ்க் வச்சு பிளான் பண்ணி பிரேக் பண்ணோமே. அது பண்ணதே நாங்கள் அந்த ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தானே கேவலமாக பண்ணோம். அப்படின்றத நாங்கள் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவீங்கன்னா நீங்கள் வேணால் அந்த பொண்ணு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக பிளான் போடலாம். ஆனால் அந்த பொண்ணு நிஜமாகவே ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணி தான் வெளில போயிருக்கு. ஏன்னா நீங்கள் வெளில போய் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கேமே முடியலங்க. டைட்டில் வின்னர் யாருன்னே சொல்லலை. ஆப்வியஸாக மக்கள் மைண்ட்லேயோ இல்லை முட்டு கொடுக்குற அவங்க அந்த ஒரு கூட்டமோ இருக்கிற பட்சத்தில் முத்து டைட்டில் வின்னரே ஆகட்டும், இல்லை நீங்கள் விஷாலை கூட ஆக்குங்க, ரன்னராக கூட யாரை வேணால் ஆக்குங்க, ஓகேங்களா. ஆனால் ஒரு டிசர்விங் கண்டஸ்டண்ட்டை வெளில அமிச்சு இப்படி பண்ணீங்களேன்னு முத்து சப்போர்ட்டர்ஸே இல்லை ஜாக் ஹேட்டர்ஸே வந்து இது ஒரு அன்ஃபேர், அந்த பொண்ணுக்கு இதை பண்ணிடக்கூடாது, விஜய் டிவி ஸ்கெட்சு போட்டு தான் இதை தூக்குனாங்க அப்படின்னு அப்பட்டமாக பேசுகிற பட்சத்தில் இது அந்த பொண்ணுக்கான ஃபெயிலியர் கிடையாது, பிபி சீசனுக்கான ஃபெயிலியர்.
பிபி சீசனில் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னும் போது இந்த வாட்டி என்எஃப்பி அப்படிங்கிற விஷயத்தை பாதி நிறைய ஜனங்களால் ஒத்துக்க முடியல. நாங்கள் ஓட்டு போடுற ஜனங்க என்ன முட்டாளா நீங்கள் எவிக் பண்ணுறதுக்கு என்எஃப்பின்னு ஒன்று உள்ளே கொடுத்து எவிக் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நீங்கள் மிட்வீக்குன்னு ஒரு விஷயத்தை வச்சு ஷூட் கேஸ்னு ஒரு விஷயத்தை வச்சு அதுக்குள்ளே அந்த பொண்ணுக்கு பியர் ப்ரெஷரை கொடுத்து, இப்போ கூட நான் லைவில் பார்க்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக இருக்கும். மஞ்சரி கிட்ட நான் எடுக்கட்டுமா வேணாமா அப்பெல்லாம் சொல்லும்போது நீ சொல்லுன்னா அந்த மஞ்சரி வந்து ரொம்ப ஹிண்ட் கொடுக்குறாங்க, ஆனந்தியும் ஹிண்ட் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இதுவுமே ஒரு மைண்ட் ப்ராசஸ் தான். இப்போ உனக்கு ஒரு ப்ரெஷர் வருது இல்லை, எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு தாட் ப்ராசஸ் வருது இல்லை, அதுவுமே ஒரு கேம் தான். இதில் வந்து நீ யோசிச்சுக்கோ, இது ஒர்த்தா 5 lakhsக்கு ஒர்த்தா யோசிச்சுக்கோ, 5 lakhsக்கு ஒர்த்தா யோசிச்சுக்கோன்னு இன்டெரக்டாக டேரெக்டாக சொல்ல முடியாது இல்லையா, சொல்கிறாங்கன்னும் போது அதெல்லாம் மீறி அந்த ஒரு பியர் ப்ரெஷரில் அந்த பொண்ணு போய் எடுத்துட்டு இதை பண்ணுச்சு அப்படின்னாலுமே அந்த பொண்ணுக்கு தெரியும் வர்றது கஷ்டம் திருப்பி இந்த கேம்லன். ஏன்னா அந்த பொண்ணு போகும்போது சொல்லிட்டு பிக் பாஸ் நான் திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே வருவேனான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் போகுதுன்னா, நீங்கள் அந்த பொண்ணு ஓடும் போதுமே பார்த்தீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ் அந்த பொண்ணுக்கான அந்த பொட்டென்ஷியல் பத்தலைங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியும், கொடுக்க முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் அந்த பொண்ணு ரிஸ்க் எடுத்திருக்குன்னா அந்த பொண்ணு தாங்க கெத்து. கபடி பிளேயராக இருக்க ஒருத்தர் போய் 50,000 ரூபாய் எடுக்கிறது ரிஸ்க் இல்லை, அது வந்து கெத்து கிடையாது. என்ன சொல்கிறது, ஆம்பளைங்க விஷால் மாதிரி ஆம்பளைங்க வந்து 5 லட்ச ரூபாய் போய் எடுத்துகிட்டு வர்றது கெத்து கிடையாது. டெய்லி நீங்கள் ஓடுறீங்க, ஜிம் போடுறீங்க, இல்லைனா அந்த எஃபோர்ட்டை போடுறீங்க. ஆம்பளைங்க ப்ளஸ் ஜிம் எஃபோர்ட் ப்ளஸ் ஒரு அத்லெட்டிக் அப்படின்னும் போது இத்தினி விஷயத்தோட போனஸாக எக்ஸ்ட்ரா போனஸாக போய் நீங்கள் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. விஷால் மாதிரி ஆளுங்களோ முத்து மாதிரி ஆளுங்களோ, புரியுதா? அந்த பொண்ணுக்கு அது தெரியும், பொட்டென்ஷியல் இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் மக்களுக்காக நான் இதை பண்ணுவேன்னு சொல்லி அந்த எஃபோர்ட்டை போட்டால் அந்த பொண்ணு தாங்க கெத்து. அந்த பொண்ணு டைட்டிலே வின் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ வந்து ஒரு சப்போர்ட் அந்த பொண்ணு கிடச்சிருக்குமான்னு தெரியாது. 2 நாள் பேசுவாங்க, 3 நாள் பேசுவாங்க டைட்டில் வின்னரை பற்றி, மேக்ஸிமம் 1 மாதம் பேசுவாங்க, அவ்வளோதான். அதுவுமே ஃபேரான டைட்டில் வின்னிங்காக இருந்தால். முத்துவோட அன்ஃபேர், ஏன்னா இந்த வாட்டி ஓட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு டைட்டில் வின்னருக்கு, அப்படியே முத்துக்குமரனுக்கு ஓட்டு குவிதுன்னா நீங்கள் ஆரி சீசன்லேயோ அதுக்கு முன்னாடி சீசன்லேயோ போன அர்ச்சனா சீசன்லேயோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 lakhsக்கு மேலே ஓட்டுங்க வரும். மேக்ஸிமம் அது 30க்கு மேலே இருக்கும், 30-45க்கு. இந்த வாட்டி ஒரு 10க்கு மேலே தாண்டின மாதிரி எனக்கு தெரிலங்க ஓட்ஸு. அப்போ கான்ட்ரவர்சி இருக்குது தானே டைட்டில் வின்னருக்கு. பாதி ஜனங்க இப்படி பாதி ஜனங்க அப்படி தானே இருக்காங்க. நீங்கள் ஃபுல் மெஜாரிட்டி ஜனங்களை நீங்கள் வின் பண்ணவே இல்லையே. அப்போ அந்த இடத்துல கான்ட்ரவர்சி இதுலையே. அதில் விஷால்னு ஒருத்தர் நடுவில் வராரு அப்படின்னா அவருக்கு இன்னும் கான்ட்ரவர்சி நிறைய. அவர் அந்த பிக் பாஸ் டீம் மிஞ்சி போன இன்னொரு 4 நாள் வீட்டுக்குள்ளே காப்பாற்றி வைப்பாங்களா, வெளில வந்தால் சோஷியல் மீடியாவில் வச்சு செய்ய போகிறாங்க அவர். அதுக்கப்புறம் அவர் டேரக்டர் ஆகிறாரோ இல்லை ஹீரோ ஆகிறாரோ இல்லை என்டர்டெய்னர் ஆகிறாரோ அவர் இஷ்டம். ஆனாலும் பொண்ணுங்களை அடிச்சுட்டு வின் பண்ணி நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கான விஷயத்தை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கேமை ஃபேராக ஆடிட்டு அதுக்கான நியாயம் கிடைக்காம வெளில டிசர்விங் கண்டஸ்டன்ஸாக நீங்கள் உள்ளே இருந்தோம் நீங்கள் வெளில வரீங்க அப்படின்னா அன்ஃபேர் எவிக்ஷனில் இந்த மாதிரி வந்து ஒரு தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது, இந்த மேல் டாமினேட்டட் சொசைட்டியில் ஒரு பிளான் பண்ணி ஒரு பொண்ணை வெளில அனுப்பணும்னு ஸ்கெட்சை போட்டுலாம் நீங்கள் வெளில அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பாசிட்டிவ் வைப்ஸையும் இந்த யூனிவர்ஸ் கொடுக்க தயாராக இருக்கும். ஸோ இது அந்த பொண்ணுக்கான ஃபெயிலியர் இல்லை. அந்த பொண்ணு தன்னோட லைஃப்பில் எடுக்க வேண்டிய சக்ஸஸ்க்கு இதுதான் ஸ்டார்டிங்கான ஒரு சக்ஸஸ். ஆனால் அது ஃபெயிலியர் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு நான் இதை பார்க்குறேன். அப்போது ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது தோல்விக்கான வெற்றிக்கான முதல் படி தோல்வி அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு பார்க்காத தோல்வியே கிடையவே கிடையாது. அது அந்த பொண்ணு கடந்து வந்த பாதையிலுமே நிறைய சொல்லியிருக்கோம். அப்படின்னும் போது அந்த பொண்ணால் அவ்வளோ சாதிக்க முடியும்னா இந்த கேம்லையுமே அந்த பொண்ணு 15 வார நாமினேஷனில் சாதிச்சிருக்குன்னா நாமினேஷனில் வராமல் சேஃப் கேம் ஆடின தீபக்கோ விஷாலோ, ஏன் மாக்காப்பா இன்டர்வியூவில் ஸ்லிப்பர் ஷார்ட்டாக மாக்காப்பா ஒரு விஷயம் கேட்பாரு, விஷாலை நாமினேஷனில் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு. அவர் அந்த லவ் கண்டென்ட்டை வச்சு ஓட்டினதை தானே கலாய்ச்சிருப்பாரு. அது பேர் கலாய்க்கிறதா, வச்சு செஞ்சார். அப்புறம் ஹனிமூன் பற்றி வேற விஷால் கிட்ட கேட்டார். ஹனிமூன் யார், அதாவது அந்த பிபி ஷோக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, எது கேட்குறீங்க? நீங்கள் லவ் கண்டென்ட் தேவையில்லாமல் கொடுத்து ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இன்னும் சொல்லுவாங்களே அசிங்கப்பட்டாண்ட ஆட்டோக்காரன் ஏதோ ஒரு டைலாக்லாம் சொல்லுவாங்களே, அதை மாக்காப்பா வச்சு செஞ்சார்ல, அப்போயாவது உங்களுக்கு புத்தி வரணும்ல. அந்த தர்ஷிகா பொண்ணு உள்ளே புலம்பிட்டு இருக்கு ஒரு இடத்துலையும். அதுவும் அந்த மாக்காப்பா இன்டர்வியூ அப்போ தர்ஷிகாவோட ஃபேஸு கிட்ட கேமரா போச்சு. அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ புலம்பிட்டு இருக்கா, அந்த பொண்ணு கேமை மிஸ் பண்ணி. நேற்றுமே கேமரா கிட்ட போய் ஆனந்தியோ தர்ஷிகா இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. விஷாலுக்கு ஓட்டு போட வேணாம் அப்படிங்கிறது தர்ஷிகாவோட விஷயமா இருந்தாலும் அதை அவங்க ஓப்பனாக சொன்னாங்க சொல்ல அப்படிங்கிறதெல்லாம் மீறி இங்கே அதாவது அந்த பொண்ணு வெளில இருக்கும்போது கூட எப்படி சோஷியல் மீடியாவை ஃபேஸ் பண்ணிடுச்சு. பட் ஆனால் உள்ளே போகும்போது இந்த கேம்குள்ளே நம்மளும் இருந்திருக்கணுமோன்னு எனக்கு இப்போ தோணுது. பிக் பாஸ் உள்ளே வந்தப்புறம் தோணுது, வெளில கூட நான் அதை மேனேஜ் பண்ணிட்டேன். ஆனால் உள்ளே வந்தப்புறம் எனக்கு தோணுது இருந்திருக்கணுமோனா அந்த கேமை மிஸ் பண்ணதுக்கு அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னா. ஆனால் அதுக்கு மேலே விஷாலும் அன்ஷிதாவும் அங்கே வரும் அப்படி ஒரு விஷயத்தை ரொமான்ஸை பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னா
ஏன் ஒரு கல்யாணத்தையும் வந்து பிக் பாஸ்குள்ளேயே பண்ணி வச்சிட சொல்லுங்களேன். அதான் கல்யாண மாலைன்னு ஒரு விஷயம் நடத்துனீங்கல்ல அப்போ ஸ்டார்டிங்கில், அப்போ அதே மாதிரி விஷால் காமிச்சதாக்கும் நீங்களே கல்யாணமும் பண்ணி வச்சுருங்களேன் பிக் பாஸ். ஓகே, அப்போ கூட டிஆர்பி சூப்பராக ஏறும்ல. ஏன்னா ஹனிமூன் வரைக்கும் கேள்வி கேட்க வச்சிட்டிங்க மாக்காப்பாவை. அப்போ அதையும் சேர்த்து செஞ்சுட்டா டாப் 5க்குள்ளேயோ இல்லை ரன்னராகவோ வச்சுட்டு அவர் என்ஜாய் பண்ணுறாருல. அப்படின்ற பட்சத்தில் அந்தளவுக்கு ஒரு கேவலமான ஒரு கண்டஸ்டண்ட்டை நீங்கள் வந்து டாப் 5க்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவீங்கன்னா, ஒரு அந்த வீட்டுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்க தர்ஷிகாவோட அந்த ஒரு மனசு வலி அங்கே இருக்கும்னா, இப்போ வந்து ஜாக்லின் மாதிரி 15 வாரம் டஃப் கொடுத்த ஒரு பொண்ணை வெளில அமிச்சிட்டு அதுக்கு சௌந்தர்யாவும் சரி மற்றவங்களும் சரி மஞ்சரிலாம் அவ்வளோ அழறாங்க. அப்போது வந்து ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ஸாக இருக்க கேர்ள்ஸை வந்து நீங்கள் வந்து டவுன் பண்ணியோ புட் டவுன் பண்ணியோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பாய்ஸை தூக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இது வந்து இந்த சீசனுக்கான பெரிய ஃபெயிலியர். அந்த பொண்ணுக்கான ஃபெயிலியர் இல்லை, இந்த சீசனுக்கான ஃபெயிலியர். பிக் பாஸ் கான்செப்டுக்கே ஒரு ஃபெயிலியர். அப்போ இந்த இடத்துல அந்த டாஸ்க் அன்ஃபேர் டாஸ்க்குன்னு நிறைய நம்மள மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் போடுற பட்சத்தில் நிறைய ரிவ்யூவர்ஸ் அப்போ அன்ஃபேர்னா எப்படி பவித்ரா வின் பண்ணாங்கல்ல அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொட்டென்ஷியல் இருக்காதுங்க. அது கேர்ள்ஸ்க்கு நான் எல்லாருக்கும் பொட்டென்ஷியல் இருக்காது. ஏன்னா அந்த ஒரு டஃப் கொடுக்குற விஷயத்தில் பவித்ரா எப்பவுமே டாஸ்கில் டஃப் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பொட்டென்ஷியல், ஏன்னா அவங்க 4-5 வாரம் அந்த கேப்டன்சிக்கு ட்ரை பண்ணி சத்யாக்கெலாம் அவங்க டஃப் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களோட அந்த பாடி ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குது. சௌந்தர்யாக்கு தெரியும், அவங்க ஒல்லியாகவே இருந்தாலும் அவங்களால ஓட முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த எனர்ஜி இருக்காது. அதுதான் அவங்க மாக்காப்பா கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு அப்போ நீங்கள் ஓடலாம்ல, அப்போ பண்ணலாம்ல, இந்த டாஸ்க் பண்ணலாம்ல, அந்த பணம் பெட்டிங்கன்னா கப்பு முக்கியமாக பணம் முக்கியமான கப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் எபிசோட்லாம் பார்க்கலங்க, 1 ஹவரில் என்ன வந்துச்சு, நான் லைவில் பார்த்து தான் சொல்கிறேன். இதில் வந்திருக்கலாம், வராமல் இருக்கலாம். அப்போது சௌந்தர்யிட்ட கேட்கும்போது அப்போ அந்த பணப்பெட்டிக்கு போகலன்னா, அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு எனர்ஜி இருக்குது, அவங்க ஓடுறாங்க, என்னால் ஓட முடியாது, அதனால் எனக்கு போக இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க யதார்த்தமாக இருக்கிறவங்களுமே சொல்லிடுவாங்க. அப்போ ஜாக்லினுக்கும் அது தெரியும். ஜாக்லினோட பாடி ஸ்ட்ரக்சரும் அதுக்கு வந்து ஒத்துழைக்காது, இல்லை அவங்களால போக முடியாதுன்னும் போது இது ஒரு இடத்துல அந்த பணப்பெட்டி டாஸ்க்கை இதுக்கு மேலே இன்னும் டாஸ்க்கு டஃப்பாக இருக்கும்னு பிக் பாஸ் சொல்லிடுறாரு. அப்படின்னும் போது பவித்ராக்கு வந்தப்போ கொடுத்த டாஸ்க்கு கேர்ள்ஸ்க்கான டாஸ்க்குன்னு சொல்கிற பட்சத்தில் அதில் என்ன கேர்ள்ஸ்க்கான டாஸ்க் அவங்க டிஃப்ரென்ஸ் பண்ணாங்க? மீட்ரு கம்மி பண்ணாங்களா, இல்லை செகண்ட்ஸை ஜாஸ்தி பண்ணாங்களா? இப்போ ஒரு நியாயமாக ஒரு விஷயம் வச்சுக்குவோமே, ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே ஒரு மீட்டர் ஒரு பர்டிகுலர் மீட்டர்ஸை ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸ்குள்ளே கவர் பண்ணணும்னா கேர்ள்ஸ்க்கு ஒரு விதமாகவும் பாய்ஸ்க்கு ஒரு விதமாகவும் தான் வைப்பாங்க. அதனால தானே கேர்ள்ஸ் கிரிக்கெட் டீம் பாய்ஸ் கிரிக்கெட் டீம்னே தனியாக இருக்குது. நீங்கள் பிக் பாஸ் ஷோன்றது ஒன்றா வைக்கிறீங்க, அந்த டாஸ்க் ஈக்குவலாக டஃப் கொடுக்கறது அப்படிங்கிறது வேறு. அதில் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அந்த ட்ரை மட்டும் அவங்க கொடுத்துக்கலாம் டாஸ்க்குள்ளே, பிக் பாஸ் ஷோவில் மற்ற டாஸ்க்குள்ளே. ஆனால் இது வந்து அந்த பொண்ணுங்க போட்ட மொத்த எஃபோர்ட்டையும் ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க்கு. அப்போ நீங்கள் அதை ஈக்குவலாக தானே வைக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் வந்து நீங்கள் வந்து பார்ஷியல்ட்டே வச்சுருவீங்க. ஆனால் அதில் வர ரிசல்ட் மட்டும், அந்த அவுட்கம்மை மட்டும் நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக வைப்பீங்கன்னா எப்படி? அப்போ அந்த கேர்ள்ஸ்க்கான டாஸ்க்கு நீங்கள் சொல்கிறதுல எப்படி கேர்ள்ஸ்க்கான டாஸ்க்குன்னு சொல்ல வரீங்க? ஏன்னா அந்த ஒரு டாஸ்க் ஸ்டார்டிங்கில் முத்துக்குமரனும் ரயானும் போய் அந்த 50,000 ரூபாய்க்கு போய் நிற்கும் போது யார் ஃபஸ்ட்டு அங்கே ஓடி போய் லிவிங் ஏரியாவில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு சான்ஸ்ன்னு சொல்கிறீங்க. இப்போது அந்த இடத்துல கேர்ள்ஸ்க்கான டாஸ்க்குன்னு சொல்லும்போது பாய்ஸ் வந்து ஓடி வந்து நிற்க மாட்டாங்க. அப்போ இது கேர்ள்ஸ்க்கான டாஸ்க்குன்னு சொல்கிறீங்க. ஏன்னா ரயானுக்கு கொடுத்த அதே சேம் டைமை தான் நீங்கள் பவித்ராவுக்கும் கொடுக்குறீங்க. அதே வந்து 60 மீட்டர்ஸாக நான் எழுதி வச்சுருந்தேன், வெயிட் பண்ண. பவித்ராக்கும் ரயானுக்கு கொடுத்து அதே தான் 2 lakhsக்கு 45 மீட்டர்ஸு 25 செகண்ட்ஸு. இதில் ரயான் வந்து 17 செகண்ட்ஸில் வந்தார். ஏன்னா அவர் ஒரு அத்லெட்டிக், அவர் வந்து ஒரு பிளாக் பெல்ட் பிளேயரு ப்ளஸ் மேலு, அவருக்கான அந்த பொட்டென்ஷியல் அவர் போட்டார். ஆனால் பவித்ரா கரெக்டாக 23ல 24லே தான் வராங்க. அந்த எட்ஜ் ஆஃப் த அந்த டைம்குள்ளே தான் அவங்க வராங்க. ஓகேங்களா? இப்போ இதே தான் சௌந்தர்யா விஷாலுக்கு கொடுக்குறீங்க. விஷாலுக்கு எப்படி கொடுக்குறீங்க? 60 செகண்ட்ஸு 60 மீட்டர்ஸு 30 செகண்ட்ஸ். இந்த 60 + 60 டபுள் ஆகுது. நான் அதை சொல்லலை, இப்படி மட்டும் தான் சொல்கிறேன். அப்போ 120 ஆகுது. ஓகேங்களா? அப்போ பவித்ராக்கும் 90 தான் ஆகுது. அப்போ விஷாலுக்கும் 60 அப்புறம் 30 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவரும் ஒரு ஜிம் தானங்க, அவங்களும் டெய்லி காலையிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, பாடி அவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்காங்க, அவங்களால அது முடியுது. அந்த ஓடுறதுங்கிறது ஜென்ரல் ஒர்க் அவுட்டை விடவும் எக்ஸ்ட்ரா அந்த ரன்னிங் அப்படின்னும் அதுக்கு எக்ஸ்ட்ரா பொட்டென்ஷியல் வேணும். அப்படின்னும் போது இதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ் கூட அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபோக்கஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது கூட ஒரு வித அட்வான்டேஜ்னு எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க கொடுத்தது அந்த ரைட் எடுக்கணும், லெஃப்ட் எடுக்கணும், ட்விஸ்ட் எடுக்கணும், நைட் டைமில் லைட் இருக்கும் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த பவித்ராவோட விஷயத்துக்கு அப்புறம் விஷாலுக்கு நீங்கள் அங்கே வச்சதோ இல்லை சௌந்தர்யாவுக்கு வச்சதோ, சௌந்தர்யாவும் அதே தான் 60 மீட்டர்ஸ் 30 செகண்ட்ஸ். ஆனால் என்னன்னு ஒரு விஷயம் வருது அப்படின்னும் 60 மினிட்ஸ்னா ப்ளஸ் 120 ஆகுது. 60 + 60 அந்த 3 ஷூட் கேஸை வச்சுட்டு அதில் வேற எதில் பணம் இருக்குன்னு பார்த்து எடுக்கணும், இல்லைனா தப்பான பெட்டி எடுத்துனா கூட ஓகே, ஆனால் உள்ளே வந்துடணும் அப்படின்னு ஒன்று வைக்கிறீங்கன்னா விஷால் அதில் பண்ணிடுறாங்கன்னா ஆப்வியஸாக அதுதான்
ரயானுக்கு கொடுத்ததை நீங்கள் பவித்ராக்கு கொடுக்கும்போது பண்ணும்போது செகண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகுது இல்லை, அங்கேயே அது ஈக்குவல் டாஸ்க் இல்லைன்றது ப்ரூஃப் ஆகுது. நீங்கள் ஒன்று செகண்ட்ஸை ஜாஸ்தி பண்ணியிருக்கணும், இல்லை மீட்டர்ஸை கம்மி பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் அதை என்ன பண்ணுறீங்க, இது கேர்ள்ஸ்க்கான டாஸ்க் அப்படின்னு சொல்கிற இடத்துல உங்கள் கூட பாய்ஸ் காம்படிட் பண்ண மாட்டாங்க. அதாவது அந்த சோஃபாலேருந்து வந்து இந்த லிவிங் ஏரியாவில் வந்து நின்று நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னு சொல்லி கூட பாய்ஸ் காம்படிட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கேர்ள்ஸ்குள்ளே காம்படிட் பண்ணிக்கோங்கன்ற ஒரு சின்ன அது ஃபேவரட்டிசமே கிடையாது. அவங்களுக்கு வந்து சோஃபாலேருந்து வந்து லிவிங் ஏரியாவில் நிற்கிறது பிரச்சனை கிடையாது, டாஸ்கே பிரச்சனை. அதை இனிஷியேட் பண்ணுறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, டாஸ்கே பிரச்சனை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஃபேவரட்டிசம் சொல்லி இந்த வாய் ஜாலம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த வார்த்தை ஜாலத்தை அங்கே விட்டுட்டு இது கேர்ள்ஸ்க்கான டாஸ்க்கு அப்படின்னும் போது பவித்ரா அதில் டஃப் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடிய ஆள் தான். அதனால் வந்து அவங்க 24 செகண்ட்ஸ் 23 செகண்ட்ஸில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா அந்த விஷயம் அப்படி வரும்போது சௌந்தர்யா அந்த அதே மாதிரி யார் வந்து ஃபஸ்ட்டு நிற்கிறாங்க அந்த குரல் கொடுக்கும்போது ஜாக்லின் பவித்ராக்கும் இதுக்கு நல்ல விஷயம் வருது அப்படின்னும் போது அந்த இடத்துல ஜாக்லின் போல அப்படின்னும் ஜாக்லினுக்கு எப்பயுமே முதல்லேருந்தே ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி வந்து யாராவது ரொம்ப ஆர்கியூ பண்ணாங்கன்னா இல்லை அவங்களுக்கு தேவைன்னு அவங்க சொல்கிற இடத்துல இவங்களோட ஸ்டாண்டை கொஞ்சம் விட்டு கொடுத்துருவாங்க. இது இவங்களோட ப்ளஸ்ஸாகவும் இருந்திருக்கு, மைனஸாகவும் இருந்திருக்கு. அப்படி தான் பவித்ராக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. ஏன்னா பவித்ராக்கு அந்த ஷோவில் எந்த ரெக்கக்னேஷனும் கிடைக்கலன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அவங்க கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பவித்ரா வின் பண்ணிட்டு வந்து ஜாக்லினுக்கு அதுக்கான தேங்க்ஸும் சொல்லிடுறாங்க. பட் அந்த டாஸ்க்கில் ஒரு வேளை ஜாக்லின் போயிருந்தா வின் பண்ணியிருக்கலாம் பவித்ரா. பவித்ரா தான் ஏதோ துரோகம் பண்ணிட்டாங்க செஞ்சுறாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் சொல்லலாம். இல்லை அவங்கவுங்களுக்கான ஸ்டாண்ட் அவங்கவுங்க எடுத்தாங்க, இதை ஜாக்லின் தான் விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா, அந்த இடத்துல அதை பிரச்சனை பண்ண வேணாம். சௌந்தர்யா விஷயம் நம்ம சௌந்தர்யா போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் பிக் பாஸே சொல்றாரு சௌந்தர்யா அப்படின்னும் போது இது இப்போ வந்து உசுப்பேத்தி வேற விடுறாங்க. இதுல அப்போ வந்து இது பாய்ஸ்க்கான டாஸ்க் இல்லை, கேர்ள்ஸ்க்கான டாஸ்க்னா கேர்ள்ஸ் பண்ண முடியல. பவித்ரா வின் பண்ணிட்டு வந்தோடனே பவித்ரா நீங்க ஒரு ஹைப் கொடுக்குறீங்க முதல் பெண் அப்படின்னும் போது அப்போ மற்ற கேர்ள்ஸ்க்கு அது ஒரு விஷயமா இருக்குல்ல, பண்ணணும் ஒரு பியர் ப்ரெஷர் வருதுல்ல. இந்த இடத்துல நீங்கள் கேர்ள்ஸை உசுப்பேற்றினது பெருசு இல்லை, கேர்ள்ஸ்க்கான அந்த அக்கறையை காமிச்சு கன்சர்னை காமிச்சு அதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவலாக கிரியேட் பண்ணீங்களா அப்படின்னும் போது அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறதான். அது வார்த்தையில் மட்டும்தான் இருந்ததே தவிர அந்த எக்ஸிக்யூஷனில் அது கண்டிப்பாக கிடையாது. அது அந்த மீட்டர்ஸ்லையும் செகண்ட்ஸ்லையும் தெரியுது. வெறும்னே லிவிங் ரூமில் வந்து ஃபஸ்ட்டு யார் பண்ண போகிறான்னு நிற்கிறதுல பாய்ஸுங்க கூட காம்படிட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதே சேம் மீட்டர்ஸ் தான், சேம் செகண்ட்ஸ் தான்னா ஒரு நேஷனல் வைட் காம்படிஷனில் இன்டர்நேஷனல் காம்படிஷனில் இது இப்படி நடக்காது. முக்கியமாக ரன்னிங்லேயோ இந்த மாதிரி இந்த ஃபிசிக்கல் எஃபோர்ட்லையோ பாய்ஸ் தனி கேர்ள்ஸ் தனி அவங்களுக்கான அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அப்படின்னும் போது அந்த ஒரு ப்ராபபிலிட்டிஸ் வந்து யோசிச்சு தான் அவங்க அந்த டார்கெட்டே செட் பண்ணுவாங்கன்னா அதுவே இங்கே அன்ஃபேராக தான் இருக்குன்னு நம்ம மீடியாலெல்லாம் சொன்னது உண்மைதான். அது இல்லைன்றதுக்காக இவங்க ஒரு பூசி மழுப்புற கதையாக வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து பண்ணாங்க அப்படிங்கிறத விடவும் இதில் தெரிஞ்சே தான் ஜாக்லின் அந்த டஃப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவேன். இன்னொரு பார்ட்டு நான் பேசுகிறேன். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் உள்ளே நடந்திருக்கு. நான் லைவில் பார்த்தேன். நிறைய பேர் உசு பேசினதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஜாக்லின் மேலே வன்மத்தை கொட்டினவங்களுக்கு இது வரப்பிரசாதம் அப்படிங்கிறத விடவும் அவங்களெல்லாம் வந்து ஜாக்லின் இந்த விஷயத்தில் அவங்க சொன்ன அத்தனை கம்ப்ளைண்ட்ஸுக்கும் ஒரு பதிலடியை சூப்பராக கொடுத்துருக்காங்க ஜாக்லின் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ கைஸ்.